ஹாய் கைஸ். எங்கள் வீட்டில் அடுப்பு இப்படி தாங்க இருக்கும். காலையில் ஒரு தடவை க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண மாட்டோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் கொல்லை அடுப்பில் தான் சமைச்சிட்ருப்போம். இதுதான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இதெல்லாம் நின்றுக்கிட்டே சமைக்கணும், காலை வலிக்கணும். இதெல்லாம் விஸ்தலமாக காத்தோட்டமாக ஜாலியாக காற்றடிக்கும். ஜாலியாக அங்கே எல்லோரும் உட்காந்துட்டு சமைப்போம். ஒருத்தவங்க காய்கறி வெட்டிக்கிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருப்போம். அப்புறம் என்னது, வயலுக்கு டீ எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும், என்னோடய ரொட்டீன் செப்பலை காணும். அதை ஒரு ரவுண்டு தேடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. தேடி எடுத்து போட்டு வரும்பொழுது பக்கத்து வீட்டு அக்கா வந்து அவங்க ஒரு பக்கம் ஏதோ பாம்பு வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு டீ வேறு ஆறிட போகுதோன்னுட்டு ஃபாஸ்ட்டாக போனேன். எங்கள் வீட்டு வயலுக்கு எங்கள் தோட்டம் கொல்லை வழியாக தான் போகணும். சரி அப்படியே போனேன், கடகடன்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டு எங்கடா இங்கே தான் உட்காந்துருந்தாங்க. அப்பாவும் அம்மாவையும் காணோமேன்னு பார்த்தா அங்கே போயிட்டாங்க. களைலாம் ரொம்பலாம் கிடையாதுங்க, இனிமேல் தான் களை வரும். சும்மா பார்க்க போனாங்க. அந்த தென்னை மட்டை எதுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வேறு எதுக்கும் இல்லை. காக்கா குருவி மடையான்லாம் உக்காந்து அதில் தான் உக்காந்துட்டு நண்டு நத்தை எலி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் தான் உட்காந்துட்டு பார்த்து பிடிச்சிட்டு போகுமா. ஸோ அதனால் அதை வச்சுருக்கிறதா சொன்னாங்க எங்கள் அப்பா கிட்டே கேட்டப்போ. நம்மள இத்தனை நாள் இப்போ நம்ம லீவில் வீட்டில் இருக்கும்போது தான் என்ன ஏதுங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கும் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது இதை பற்றின அந்த மட்டை எதுக்கு வயலில் வைக்கிறாங்கனுங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரீசன் இருந்தாலும். அதுக்கப்புறம் என்ன, டீ எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பா அம்மான்னு சொல்லிவிட்டு கடகடன்னு டீயை ஆற்றி அப்பாவுக்கு ஒரு டம்ளர் அம்மாவுக்கு ஒரு டம்ளர் அப்படின்னு கொடுத்தேன். எனக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோ இங்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஏன்னா ஜாலியாக வயலில் காத்தோட்டமாக உட்காந்து டீ குடிக்கிறது அது ஒரு ஜாலியாக இருக்குங்க. என்ன தான் நம்ம வெளியில் வெளி ஊரில் வெளிநாட்டில் படித்து கிடிச்சிட்டு வேலை பார்த்தாலும் விவசாயம் வேலை பார்த்துட்டு காத்தோட்டமாக இருக்கிறதே வேறு லைஃப் அது. ஸோ நல்லா தாங்க இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன, 2 பேருக்கு டீ எடுத்து கொடுத்தோம். எங்கே நம்ம வாங்கிட்டு வந்த வடையை காணோமேன்னு பார்த்தா வடை இங்கே தொங்குறாரு. அப்புறமே 3 வடை வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வடை வேணான்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தா இல்லைப்பா ஒன்று போதும் நீ எடுத்துக்கோ ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக வேணான்னு தான் சொன்னேன். ஏன்னா லஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் நிறைய இது சாப்பிட மாட்டேன். அப்புறமே சரி அவங்க வேணான்னு சொன்னதுனால இது எங்கே பண்ண முடியும் சரின்ட்டு அப்படியே எடுத்து கிரைண்டரில் போட்டேன். கிரைண்டர்னால் யாருன்னு கேட்குறீங்களா, நம்ம வாய் தான். எடுத்து போட்டு சரி ஒரு வடை கிடச்சிச்சு சாப்பிடுவோம், நம்ம உழைப்பே இல்லாமல் அமுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு தோணுச்சு. லஞ்சு முடிச்சுட்டு போய் வடை வேறையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது செரிக்கிறதுக்கு வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டேன். அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஆல், தேங்க்யூ.